போலீஸ் கிளப்ல இருந்து டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது தான் இருட்டில் அந்த அக்கிரமம் நடந்துச்சு. என்னோட கால்குலேஷன் கரெக்டுனா அவங்க ஒரு 8 பேர் இருந்தாங்க. கூட நாராயணனும் இருந்தான். பாலியல் வன்கொடுமை கேஸில் குற்றவாளியோட லிஸ்ட்ல அந்த நாராயணனோட பேரை அந்த லிஸ்ட்ல நான் எழுதி வைக்கணும்னு அவன் இந்த கேஸில் மாட்டணும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க சொல்றத நான் கேட்கலன்னா கொன்னிடுவேன்னு மிரட்டினாங்க. நான் முடியாதுன்னு சொன்னப்போ உருட்டு கட்டையும் சைக்கிள் செயினையும் வச்சு அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க எல்லாரும் என்ன மாறி மாறி அடிச்சாங்க. நாலாவது குற்றவாளியான இந்த நாராயணன் என்பவர் இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் சந்திரன் என்ற எஸ்ஐயை சரமாரியாக தாக்கி கொன்று விடுவேன் என்று மிரட்டி தனக்கு சாதகமாக சாட்சி சொல்லும்படி மிரட்டி இருக்கிறார். இதை நீதிமன்றத்தில் நான் இப்போது நிரூபிக்கிறேன். எஸ்ஐ சந்திரன் நாயர் என்பவர் இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். யுவரானர், ஒரு கிரிமினல் குற்றத்தை மறைக்க மற்றொரு கிரிமினல் குற்றத்தை செய்த இந்த குற்றவாளியுடைய செயல் இவ்வழக்கின் மேலும் சந்தேகத்தை எழுப்புகிறது. யுவரானர், காவல் அதிகாரியை மிரட்டியதற்காக ஐபிசி செக்ஷன் 326 கீழ் இவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஸ்டார்லைட் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக எவ்வளவு காலம் உள்ளீங்க? 5 வருஷமா இருக்கு. மிஸ்டர் நாராயணன் ரூம் எடுத்தப்போ டியூட்டியில் நீங்க இருந்தீங்களா? ஆமா. தனியாவா ரூம் எடுத்தாரு? கூட 2 ஆம்பளைங்களும் ஒரு பொண்ணும் இருந்துச்சு. உங்களுக்கு நாராயணனை தெரியுமா? தெரியும். நாங்க ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறோம். சம்பவம் நடந்த அன்று நீங்க அந்த ஹோட்டலுக்கு போக காரணம்? அங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட் சங்கரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். ராத்திரி 12 மணிக்கு நாராயணன் அங்க வந்தாரா? வந்தாரு. கூட வேலை பார்க்கறவரா இருந்தும் நீங்க ஏன் அவர்கிட்ட பேசவே இல்லை? அவரு ரொம்ப அதிகமா குடிச்சிருந்தாரு. அவர் கூட ஒரு சின்ன பொண்ணும் அப்புறம் 2 பேரும் இருந்தாங்க. நீங்க யூனியன் லீடர் அப்படிதானே? ஆமா சார். நீங்க அன்னைக்கு ராத்திரி மிஸ்டர் அலவி கூட இருந்தீங்களா? ஆமா இருந்தேன். எங்க இருந்தீங்க? ஸ்டார்லைட் ஹோட்டல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மேத்யூ, இவ்வழக்கில் நீங்கள் குற்றவாளி தெரியுமல்லவா? தெரியும். சம்பவம் நடந்த அன்று உங்க கூட யாரெல்லாம் இருந்தா? முகமது கானும் வக்காலத்து நாராயணன் இருந்தாங்க. சட்டமெல்லாம் தெரிஞ்ச வக்காலத்து நாராயணன் உங்க கூட இருந்தோம். உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல, வக்காலத்து நாராயணன் சாரே எங்க கூட இருந்ததால இந்த கேஸ்ல நாங்க கண்டிப்பா மாட்ட மாட்டோம்னு நினைச்சோம். நீங்க குடிச்சிருந்தீங்களா? குடிச்சிருந்தோம். வக்காலத்து நாராயணன் குடிச்சிருந்தாரு? அவரும் குடிச்சிருந்தாரு. அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? நைட்டு 12 மணிக்கு மேல. அது எப்படி இவ்வளவு சரியா சொல்றீங்க? செகண்ட் ஷோ படம் பார்த்து முடிச்சிட்டு தான் ஸ்டார்லைட் ஹோட்டலுக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா போனோம். சினிமாவுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எந்த சினிமா? டைட்டானிக். தியேட்டர்ல நிறைய கூட்டமா? ஆமா. காரணம்? இந்த படத்தை அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜனவரி 31. ஆமா. மேத்யூ, How dare you? நீ இங்க இருந்து போயிடுறா. ப்ளீஸ் கோ. மேத்யூ, நான் சொல்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு மேத்யூ. நான் எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. நீ சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லு. கெட் லாஸ்ட். மேத்யூ, மேத்யூ, நீ அட்வொகேட் மேத்யூ, உனக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வாதாடிக்கிட்டு இருக்கிற மேத்யூ. மேத்யூங்கிற இந்த நல்ல பேரை இந்த தொழிலுக்காக நான் தொலைச்சிட்டேன். ஐ ஹேட் திஸ் ப்ரொஃபஷன். ஏன்னா வக்காலத்து நாராயணன் தான் இந்த மேத்யூவை அட்வொகேட் மேத்யூவா மாத்துனது. அதுக்காக மட்டும் தான். மேத்யூ, போய் தொலைடா. நாராயணா, நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். மேத்யூ, நான் சொல்ல ஓடான்னு சொல்றேன்ல. மேத்யூ, நீ என்ன போலீஸ் கிளிஸ்ன்னு சொல்லி பயமுறுத்தலான்னு பாக்குறியா? நல்லா இருக்க. உன்னுடைய மாற்றத்தை நான் நல்லாவே அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா இந்த நாராயணன் கொஞ்சம் கூட மாறவே இல்லடா. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் சட்டத்தை நம்புற நாராயணன்டானா? ஆமா, ஒரு அப்பாவி பொண்ண. மேத்யூ, இல்ல, நான் குற்றம் பண்ணிருக்கேன்னு சொல்ற அன்னைக்கு கீதாவோட மேரேஜ் கல்யாணம் யாருக்கும் தெரியாம பண்ணாலும் அதையும் சட்ட ரீதியா தான் பண்ணிருக்கேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி. மேத்யூ, அந்த சமயத்துல நான் கீதாவோட அவளுடைய வீட்டுல நான் இருந்தேன். ராத்திரி 10 மணிக்கு மேல சம்பவம் நடந்த அதே நேரத்துல, அப்படித்தானே? எலிபி குற்றம் சுமத்தப்பட்ட நேரத்துல குற்றவாளி வேற இடத்துல இருந்தான்னு சொல்லி தப்பிக்கலாம் இல்லையா? குவைட் இன்ட்ரெஸ்டிங் குக்ட் அப் ஸ்டோரி. வக்காலத்து நாராயணனுக்கு சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் வேணும். சட்டத்துல ஏதாவது ஓட்டையை கண்டுபிடிச்சு தப்பிச்சு போடா. மேத்யூ, அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இது இன்னும் நல்லா இருக்கே. மேத்யூ, அது உன்னால மட்டும்தான் முடியும். அந்த நேரத்துல நான் கீதா கூட தான் இருந்தேன்றதுக்கு ப்ரூஃப் என்னடா இருக்கு? மேத்யூ, இருக்கு. கீதா கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அன்னைக்கு நைட்டு கீதாவோட வீட்டுக்கு சட்டத்துக்கு எதிராக நான் போனேன். அதுக்கு ஒரு வீடியோ கேசட்டே இருக்கு.
எஸ் சந்திரன். சரி மேத்யூ, நான் கிளம்புறேன். நான் இங்கே வந்ததும் எல்லாத்தையும் சொன்னதும் நான் தப்பிக்கணுன்றதுக்காக இல்லை, உன்னை தோக்கடிக்கணுன்றதுக்கும் இல்லை. சட்டம் என்னைக்கும் ஒரு நிரபராதியை கண்டிப்பாக தண்டிக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை ப்ரூவ் பண்ண நீ எனக்கு உதவி பண்ணுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என் கூட இருக்க மாட்டியா மேத்யூ? நாராயணா, கீதா கீதா என் பொண்ணு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. மீடியாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. இல்லை சார், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் ஃபுட் பாய்சன் தான் எழுதியிருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் நாராயணா, நீ வர வேண்டாம். மேத்யூ, என்னுடைய வேண்டாண்டா ப்ளீஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை யாராவது இங்கே பார்த்துட்டா, உன்னை யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா குழப்பமாயிடும், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. நீ இங்கேயே இரு. அதுக்கு ஒத்துக்கலடா என் மனசு. அதுக்கு இல்லடா, இது பொது வெளியில இருக்கிற விஷயம். இதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் போய் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிதான், புரியுது. யாருக்கு இப்போ நான் வக்காலத்து நாராயணன் இல்லை, இப்போ நான் ஒரு மிருகம். 13 வயசு குழந்தைய பலாத்காரம் பண்ண காம கொடூரன், பர்வர்டட் பர்சன். அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ அசிங்கம் அசிங்கம். என் கீதாவுக்கு அப்சர்வேஷன் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கடவுளை வேண்டிக்க. நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. வேண்டாம் மேத்யூ, கீதாவை காப்பாற்ற முடியலனா நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம். யாரு முன்னாடியும் நீ புரிஞ்சுக்கிட்ட, ரகுவும் புரிஞ்சுக்கிட்டான், அதுவே போதும். நாராயணன், நாராயணன் எங்க? மரியாதைக்குரிய கோர்ட்டுக்கு முக்கியம் ப்ரூஃப். நான் குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு நான் ப்ரூஃப் கொடுத்துட்டேன்.
உண்மையான குற்றவாளிகளை ப்ரூவ் பண்றதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் அவங்களை விசாரிக்க இந்த கோர்ட் எனக்கு அனுமதி கொடுக்கணும். எஸ் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் G.S. ஷேனாய், கனரா பேங்க் தாம்பரம் சிட்டி பிரான்ச் மேனேஜர். எஸ். ப்ரொஃபசர் நாராயணன் உங்க பேங்க்ல தானே அக்கௌண்ட் வச்சிருக்காரு? ஆமாம். பிப்ரவரி மாசத்துல நாராயண பார்ட்டி அவர் பேர்ல வச்சிருந்த 20 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டை அவர் டேட் முடியறதுக்குள்ள வித்ட்ரா பண்ணி இருக்கிறாரு. எஸ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டிஜிபி குமார், இது உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் காப்பி தானே? ஆமா. தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக என்ன இந்த பொய் கேஸ்ல மாட்ட வச்சப்போ இந்த கேஸ்ல 4வது குற்றவாளியான நாராயண பார்ட்டியை காப்பாத்துறதுக்காக நீங்க அவர்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபா வாங்குனீங்களா? இல்ல. நாராயண பார்ட்டி பேங்க்ல இருந்து எடுத்த காசும் நீங்க வைர நெக்லஸ் வாங்குறதுக்காக ஜுவல்லரியில கொடுத்ததும் ஒரே நோட்டு. ஐ மீன் த சேம் நம்பர்ஸ். டாக்குமெண்ட் நம்பர் 6, ஜுவல்லரியோட பில்லு. யுவர் ஆனர், அதை நான் காசு கொடுத்து வாங்கினேன். ஓகே, ஒரே நம்பர்ல உள்ள நோட்டை அவர் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அப்ப சார் கொடுத்தது கள்ள நோட்டா? நோ நோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க அடிக்கடி நாராயண பார்ட்டியை பயமுறுத்தி பணம் வாங்கியிருக்கீங்கல்ல? ஐ மீன் பேக்மெயில். இல்ல, சாட்சி இருக்கு. நான் அதை மறுக்கிறேன். ப்ரொஃபசர் நாராயண பார்ட்டியில ஆமா, எதுக்கு பேங்க்ல இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் வெளில எடுத்தீங்க? என்னோட பர்சனல் தேவைக்காக. அது எதுக்காக தான் கேட்டது. அது ஆப்சென்ட் மைண்டட் ப்ரொஃபசர், அதை நான் ஞாபகப்படுத்துறேன். ஃபிக்ஸட் டெபாசிட் 20 லேக் பாலியல் வன்கொடுமை சட்டத்திலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக டிஜிபிக்கு நீங்க கொடுத்த சார்ஜ். அதுக்கு பிறகு நிறைய முறை 3 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள காசை சசிதரன் குரூப் கிட்ட சீட்டு விளையாடி கொடுத்துருக்கீங்க. நீங்க சார்ஜ் எடுத்துக்கிட்ட பாலியல் கொடுமை கேஸ்ல நாராயண பார்ட்டிங்கிற பேரை மாத்தி அதுக்கு பதிலா என்னுடைய பேர் எழுதிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அது தப்பு. பாலியல் கேஸ்ல அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல மாத்தி எழுதின பேப்பர்ஸ். கம்ப்ளைண்ட்ல எழுதின 4வது குற்றவாளியோட பேர்ல நாராயணன் போட்டிக்கு பதிலா ஒப்படைக்கக்கூடிய ப்ரூஃபின் மூலியமா தான் இந்த குற்றவாளிகளுடைய செயலை கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது. உண்மையை எப்பயும் மூடி வைக்க முடியாதுன்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒருத்தருடைய விடாமுயற்சி தான் இந்த குற்றவாளிகளை கோர்ட் தண்டிக்கணும். சந்தேகத்துக்கு பின்னாடி இருந்து அநியாயம், அக்கிரமம், அநீதி இது எல்லாத்தையும் மக்களுடைய கண்ணு முன்னாடியே பண்ணிட்டு தப்பிச்சு போறாங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய சட்டத்துல எழுதியிருக்கு. இந்த நாட்டுல தினம் தினம் குற்றவாளிகள் அதிகரிச்சுட்டே போறாங்க. இந்த ஜனநாயக நாடான இந்தியால ஒரு சாதாரண மனுஷன் நீதிமன்றத்து மேல வச்சிருக்க நம்பிக்கையை நம்ம இழந்துடக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற நம்பிக்கை அவங்க இழந்துடக்கூடாது. இந்த மாதிரியான குற்றவாளிகள் சாதாரண மனுஷங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சட்டத்தோடைய விளையாடுறாங்க. இந்த கோர்ட்டை அவங்க அவமதிக்கிறாங்க. சாதாரண மனுஷங்க பலிகாடாகிறாங்க. இந்த விளையாட்டுல இருந்து தப்பிக்கிறது குற்றவாளிகள் மட்டும்தான். சட்டத்தோட விளையாட இனி யாரும் யோசிக்க கூட கூடாது. அதுக்காக ஒரு தீர்ப்பை சொல்ல மரியாதைக்குரிய கோர்ட்டுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீதி நியாயமே வெல்லும். சார், கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். நிரபராதியை விடுதலை செய்யணும். சட்டத்தை மதிக்கணும். சட்டத்தை மதிக்கணும். மதிக்கணும்.